சோஷியல் மீடியால ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்பவே அதிகமா ஷேர் ஆயிட்டிருக்கு. நெறைய பேர் அத பார்த்துட்டு, "முடிஞ்சு போன விஷயத்த ஏன்டா இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன ஒரு விஷயம் ஷேர் ஆயிட்டு இருக்குன்னா, நம்ப சிம்ரன் அவர்களுக்கு நடந்த ஒரு பிரேக்கப் பற்றி தான் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், நடிகை சிம்ரனும் டான்ஸ் மாஸ்டர் மற்றும் பிரபுதேவாவுடைய அண்ணனுமான ராஜசுந்தரத்தோட ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 இயர்ஸா வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ராஜசுந்தரத்தோடைய வீட்ல பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சது. அப்பதான் எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி நம்ம கமல்ஹாசன் சாருடைய படங்களும் வந்துச்சு. ஆக்சுவலா கமல்ஹாசன் கூட இணைந்து பஞ்சதந்திரம், பம்பல்கே சம்மதம் போன்ற 2 படங்கள் சிம்ரன் அவர்கள் நடித்திருந்தாங்க. இந்த 2 படங்கள்லயுமே ஒரு லிப் லாக் இருந்திருக்கும். கிஸ்ஸிங் சீன் இருந்திருக்கும். பொதுவா கமல்ஹாசன் சார் படம் அப்படின்னாலே வந்து இந்த லிப் லாக் இல்லாம, கிஸ்ஸிங் சீன் இல்லாம இருக்கவே இருக்காது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த 2 படங்களும் அந்த குடும்பத்தில பிரச்சனை வெடிக்கிற சமயத்தில வந்து கரெக்ட்டா வந்து, இன்னமும் வந்து கோபத்தை ஏற்படுத்தினதால, இந்த ஒரு லவ் சிம்ரனுக்கும், ராஜசுந்தரத்துக்கும் இருந்த ஒரு லவ் வந்து பிரேக்கப்ல தான் போய் முடிஞ்சது. அடுத்த வருஷமே ராஜசுந்தரமுடைய வீட்ல அவங்க பார்த்த பொண்ண வந்து அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதேபோல சிம்ரன் அவர்கள் அவங்களுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் 2 பேருமே அவங்களுடைய லைஃப்ல இப்ப நல்லபடியா இருக்காங்க. பட் ஆனா திடீர்னு ஏன் இந்த ஒரு செய்தி சோஷியல் மீடியால இப்போ வேகமா பரவிக்கிட்டு இருக்கு, ஷேர் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான் தெரியல. ஸோ இத படிச்சுட்டு நெறைய பேர் வந்துட்டு, இத பார்த்துட்டு நெறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள்னு இப்ப வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.